திருச்சி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 30 பவுன் நகை, 20,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதுடன் வீட்டிலிருந்த உணவை திருடர்கள் எடுத்துச் சென்று வீட்டின் அருகில் நிதானமாக சாப்பிட்டுச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே அகிலாண்டபுரம் மகாலட்சுமி நகரில் வசித்து வருபவர் இளஞ்செழியன். இவர் டிராக்டர் பட்டறை வைத்து நடத்தி வருகிறார். இவரது மனைவி சுகுணா. இந்த தம்பதியினருக்கு விவேக், விக்னேஷ் என்ற 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் நேற்றிரவு தாயார் கீழ் வீட்டிலும் இளஞ்செழியன் மற்றும் அவரது 2 மகன்களும் மாடியிலும் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பின்கதவின் பூட்டை உடைத்து வீட்டிற்குள் புகுந்து பீரோவில் இருந்த 30 பவுன் நகை மற்றும் 20,000 ரூபாய் பணம் மற்றும் உண்டியல்கள் என அனைத்தையும் திருடிவிட்டு வீட்டின் சமையலறையில் இருந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு வீட்டின் அருகிலேயே கொண்டு சென்று நிதானமாக சாப்பிட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். காலையில் பூட்டு உடைந்திருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த இளஞ்செழியன் பார்த்தபோது 30 பவுன் நகை, 20,000 ரூபாய் பணம் மற்றும் உண்டியல்கள் திருடு போயிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். திருட்டு பற்றி சமயபுரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். தகவலறிந்த சமயபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். வீட்டினுள் புகுந்து பணம், நகைகளை கொள்ளையடித்த திருடர்கள் சமையலறைக்கு சென்று சமையலறையில் இருந்த உணவையும் விட்டு வைக்காமல் அருகில் உள்ள வயல்வெளியில் அமர்ந்து சாப்பிட்டுவிட்டு சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பர்செல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அந்த உண்டியல் கூட வச்சுருக்காங்க. எங்கே வெள்ளூர் பக்கமா அங்கிட்டு இருந்துதான் தெரியல. இது வரைக்கும் தேடிட்டு போயிருக்காங்க. எவ்வளோம்மா போச்சு? எங்கே வெளியில் போயிருந்தீங்களா எல்லாம்? இல்லை உட்கார கொலுசு எல்லாமே அதில் இருந்து எல்லாம் திறந்து பார்க்கல சார். எல்லாமே திறந்து கிடக்காங்க. உண்டியல் முதல் கொண்டு தூக்கிட்டு போயிருக்காங்க. நைட்டு வீட்டில் தான் இருக்கீங்க? எந்த வழியும் உடச்சி வந்தாங்க? அந்த பக்கம் வந்துருக்காங்க சார். மாத்திரை போட்டதுனால நம்ம உனக்கும் தெரியல? எப்போதும் மாடியில் தான் அவங்க 2 பேரும் மாடியில் தான் சாப்பிட்டுருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரன் அவங்க 2 பேரும் மாடியில் அவர்கிட்ட கேட்கல சார். இந்த ரூம் வரைக்கும் வந்து எடுத்துருக்காங்க சார். பையன் பர்செல்லாம் 30 பவுனும் அப்புறம் தச்ச துணி தச்ச காசெல்லாம் போட்டு வச்சிருந்தேன் சார். எவ்வளோன்னு தெரியல. உண்டியலோட தூக்கி பணம்லாம் வேற எதுவும் பணம்லாம் இல்லை சார். அவங்க துணி தச்ச காசு பசங்களாம் சேர்த்து வச்சிருந்தாங்க. பணம்லாம் வேற எதுவும் இல்லை சார். அவங்க தம்பி கேட்டாதான் தெரியும். ஒரு காசுலாம் கிடைக்கும். யாருமே எதுவும் டச் பண்ணல. அதாங்க இப்படிதான் வந்து வந்து நிதானமாக சாப்பிட்டு போயிருக்காங்க. இவங்க எல்லாம் நல்லா மேலே படுத்துருக்காங்க. எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளோ தூரம் அந்த மோட்டில் கூட ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவாங்க. இல்லை இதில் கூட சார் அது பாக்கெட்டில்